லாஸ்ட் எபிசோட்ல என்னாச்சுன்னா நம்ம ஹீரோ வந்துட்டு இறந்த மாதிரி காட்டுனாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோயின் கரெக்டா அவனோட வில்லேஜுக்கு தான் வந்துட்டா. ஆனா அங்க இருக்கிற இடம் எல்லாமே அழிஞ்சு போயிருக்கு. வந்துட்டு அவங்க கிராமத்துல சேர்ந்த ஒரு ஆள் வந்து தப்பிச்சு வந்தாங்க. அதான் அவங்க ஒரு ஆள் சொல்றாங்க, இனிமேல் நம்ம டிவைன்டி வருங்கிறது எனக்கு நம்பிக்கையும் கிடையாது. நாம வந்துட்டு இங்கேயே இப்பதான் இதை அக்செப்ட் பண்ணிட்டு வாழ வேண்டியதா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோயின் வந்துட்டு ஃபுல்லா ஹீரோவை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்காரு. ஏன்னா தனக்கான இவ்வளோ ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணிருப்பான் அப்படிங்கிற மாதிரி அவ யோசிச்சு கூட பார்த்திருக்க மாட்டா. அவர் என்ன சொல்றாருன்னா, இனிமேல் அவனை பத்தி நீ யோசிக்கவே தேவையில்ல, அவன் பண்ணதுக்கு அவன் அனுபவிச்சுட்டான், அவன் இறந்துட்டான், இனிமேல் உன்னோட வாழ்க்கையை நீ பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போவாரு. ஆனா அவ ஒரு குழப்பத்திலே இருப்பா. என்ன, எனக்கான ஒரு பதிலே கிடைக்க மாட்டேங்குது, இந்த இடத்துலயாவது பதில் கிடைக்குமா, அவன் இங்க வந்திருக்கானா, என் கூட இருந்திருக்கானா அப்படிங்கிற மாதிரி ஒரு குழப்பத்திலேயே அவ வந்துட்டு அவங்க பாட்டி கூட நின்று ஒரு நூலகத்துல படிக்கிற மாதிரி ஒரு சீனை காமிச்சிருப்பாங்க. இந்த இடத்துக்கு போயிட்டு ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குமா, அவன் இங்க வந்திருக்கானா, இல்ல நான் மறந்த விஷயத்த எப்படியாவது ஞாபகப்படுத்திக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் வந்துட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு புக்கையும் புரட்டி புரட்டி பார்த்துட்டு இருக்கா. அப்போ வந்துட்டு ஒரு குட்டி பாக்ஸ் இருக்கு. அதை ஓபன் பண்ணும்போது அதுல இருந்து ஒரு பிசிக்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு கோல்டன் கலர் லைட்ல ஒரு மென்மணி பூச்சி மாதிரி பட்டணம் பூச்சியா பறக்குது. அப்படி பறந்துகிட்டே இருக்கும்போது திடீர்னு ஹீரோயின் வந்துட்டு வேற ஒரு உலகத்துல இருக்கா. அந்த உலகத்துல வந்துட்டு பின்னாடி ஒரு டிவைன் ட்ரீ இருக்கு. அவளை சுத்தி நிறைய மென்மணி பூச்சிகள் பூத்துட்டு இருக்க மாதிரி இருக்கு. அந்த நேரத்துல ஒரு குரல் கேக்குது, 7 நாள்ல வரேன்னு சொல்லிட்டு போனவன் 7 நாளுக்காக நீ காத்துட்டு இருந்தவன், நீ யாருக்காக காத்துட்டு இருந்தியோ, அவ யாருக்காக வரணும்னு நினைச்சானோ, அது எல்லாமே இனிமேல் உனக்கு தெரிய போகும், நீங்க இப்படி ஒரு கட்டத்துல வருவீங்க அப்படின்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி அவன் ஹீரோயினோட பாட்டி வாய்ஸ்ல அந்த மரத்துல இருந்து ஒரு வாய்ஸ் கேக்குது. ஹீரோயினோட கண்ணுல இது வரைக்கும் ஹீரோயினும் எப்படி மீட் பண்ணி லவ் பண்ணாங்க, அவன் எப்படி இங்க வந்தான் அப்படிங்கறது முதற்கொண்டு இப்போதான் அந்த பிளாஷ்பேக்கே போறாங்க. ஜாலியா ஒரு நதியில உட்காந்து மீன் பிடிச்சிட்டு இருக்கா. அவ மீன் தான் பிடிச்சிட்டு இருக்கான்னு நினைச்சா அந்த தனிக்குள்ள வந்துட்டு நிறைய தங்கம், அதுக்கப்புறம் வெள்ளி, இந்த மாதிரி பாத்திரங்கள் தான் அந்த தூண்டில மாத்திட்டு இருக்குது. எப்ப எங்களோட வாட்டர் கெஸ்ட் வருவாங்களோ தெரியல, அவங்க வந்து எப்படி எங்களுக்கு டிவைன் ரிவியை மறுபடியும் கொண்டு வந்துட்டு எங்க இனத்தை எப்படி மறுபடியும் காப்பாத்துவாங்களோ அப்படிங்கிறது எனக்கு தெரியல. என் பாட்டி வேற கதையா சொல்லியிருக்காருங்க. நான் வேற டெய்லி வந்துட்டு இந்த நதியில தூண்டி போட்டு உட்காந்துருக்கேன். ஆனா எங்களை நான் வாட்டர் கெஸ்ட் வரவே மாட்டேங்கிறானே, யாரா இருக்கும், எப்படி வருவாங்க அப்படிங்கிற மாதிரி அங்க இருந்து ஒவ்வொரு பொருளா தூக்கிட்டு இருக்கா. பரவாயில்ல, பாட்டிங்க இங்க இருந்து நிறைய விஷயத்தை எடுத்து எடுத்து அவங்களுக்கு நிறைய ட்ரெஷர் நம்ம சேர்த்து வச்சுட்டு இருக்கோம் அப்படின்ட்டு தூண்டி போட்டு தூக்கிட்டு இருக்கிறப்ப ஒரு கட்டத்துக்கு மேல ஒரு பொருள் மாட்டிங்குது. அந்த பொருளை வந்துட்டு தூக்கவே முடியல. ஹீரோயினும் மொத்த தெம்ப காட்டி அந்த தூண்டில் இழுத்து பாக்குறா. ஆனா முடியல, எவடா முடியல அப்படின்ட்டு அவள் தண்ணிக்குள்ள விழுந்துடுறா. ஆனா அங்க இருக்கிறது நம்ம ஹீரோ தான். அவன் அந்த தண்ணியில மயக்கத்திலேயே கிடக்குறான். அப்படியே அவன் பக்கத்துல வந்துட்டு வாட்டர் கெஸ்ட் வந்துட்டாங்க போல, அந்த புக்ல சொல்லி இந்த மாதிரி நம்ம பாட்டி சொன்ன மாதிரி வாட்டர் கெஸ்ட் வந்துட்டாங்க அப்படின்ட்டு அப்படியே ஹீரோவை பார்த்தா அவன் அரமயக்கத்துல இருக்கான். அவனுக்கு மூச்சு இல்லாத மாதிரி இருக்கு. உடனே அவன் என்ன பண்றானா, வெப்லாக் பண்ணி மூச்சை கொடுத்துட்டு மேல தூக்கிட்டு வரா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் ஹீரோவை மூச்சு பாக்குறான். மூச்சு பார்த்தாலே பக்கத்துல ஹீரோயின் உட்காந்துட்டு நெருப்பு மூடிட்டு நீ வந்துட்டியா அப்படிங்கும் போது ஹீரோவை சாக்காயி, யாண்டி நீ யாரு இப்படி பயமுறுத்திட்டு இருக்கிற, நீதான் எங்களோட வாட்டர் கெஸ்ட் எங்க சூசி கிராமத்துக்கு கண்டிப்பா ஒருத்தவங்க வெளியே ஒருத்தன் இருந்துட்டு ஒரு வாட்டர் கெஸ்ட் வருவாங்க அப்படிங்கிற மாதிரி என் பாட்டி சொன்னாங்க. அப்ப நீ சூசி கிராமத்தை சேர்ந்தவளா? ஓ, எங்களோட வில்லேஜ் உனக்கு நல்லா தெரியுமா? அப்ப நீ பீமனா, பேயா, பிசாசா? கொஞ்சம் தள்ளிப்போங்கும்போது என்னது பேயினா என்ன, பிசாசுனா என்ன? இந்த சூசி கிராமத்தை சேர்ந்தவ என்ன திங்கத்துக்காக தான் இங்க எடுத்துட்டு வந்திருக்கா. இவகிட்ட ஒரு உஷாராதான் இருக்கணும், அது இல்லாம எதுவுமே தெரியாத மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கா அப்படின்ட்டு நம்ம நாட்டுல வந்துட்டு ஜிபிபிள்லாம் ரொம்ப டீமன்ஸ் கொடூரமானவங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனா இவனை பார்த்தா ஒன்னும் அப்படி தெரியலையே. வாட்டர் கெஸ்ட் உனக்கு நான் சூப் செஞ்சிருக்க புடி அப்படின்ட்டு. ஓஹோ, இதுதான் ஏதோ ஒரு காரணமா? இந்த சூப்பு அவ ஏதாவது கலந்து இருந்தா அதனால இந்த சூப்பை குடிக்க கூடாதுங்கிறப்ப இவன் யோசிச்சு முடிக்கிறதுக்குள்ளார அடுத்த செகண்டுக்குள்ள சூப்பை வாயில முத்திடுறா. பாத்தியா நான் ஃபர்ஸ்ட் டைம் சூப்பு செஞ்சிருக்கேன், எப்படி இருக்கு அப்படின்ட்டு. இல்லையே, இது அந்த மாதிரி ஏதோ ஒரு பாதிப்பை ஏற்படுத்தலையே, ஒருவேளை இவளால நம்ம எந்த பிரச்சனையே இல்லையே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போதே ஹீரோ திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துடுறான். நான் சூப்ல எல்லாமே கரெக்டா தான் சேர்த்தேன், இஞ்சி சுக்கு அப்புறம் காணம் இன்னும் நிறைய சேர்த்தனே,
ஒருவேளை இவனுக்கு தான் ஒத்துக்கலையோ நாம செஞ்சது, அப்ப நம்ம குடிச்சா நல்லாதான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவ 2 தப்பு எக்ஸ்ட்ரா அடிச்சிட்டு இருக்கா. இங்க ஒருத்தன் வாயிலும் போட்டு வந்து கிடக்குறான். கண்ணு முடிச்சு பார்த்தா பக்கத்துல நிறைய ஆம்பளைங்க பார்த்துருக்காங்க. அதுவும் ட்ரெஸ் என்ன பார்த்துருக்காங்க. இது ஹாட் ஸ்ப்ரிங்னு ஒன்று சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி எல்லாரும் உட்காந்து குளிக்கிற இடத்துல ஹீரோ கொண்டாந்து போட்டு வச்சிருக்கா. ஆக்சுவலி அது ஹீரோயினோட வீடு தான். அவன் உடம்புக்குள்ள ஒரு டேட்டூ இருக்கா அப்படிங்கிற மாதிரி பார்க்கறதுக்காக தான் இப்படி ஒரு பிளானு. அவன் பார்த்துட்டு பயந்துட்டான். என்னடா இது ஆம்பளைங்கெல்லாம் பக்கத்துல வரீங்க, ஒருவேளை வானதி குரூப்பா இருப்பீங்களோ அப்படிங்கிற மாதிரி அவன் பயந்துட்டு இருக்கு. அதே நேரம் ஒருத்த மட்டும் ஓடி வந்துட்டு ஹீரோயிட்ட அவன் உடம்புல டேட்டூ இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போனோடனே கரெக்டா பாட்டி பக்கத்துல போயிட்டு, பாட்டி நீ சொன்ன மாதிரி அந்த பாடியில எந்த ஒரு டேட்டூவுமே இல்லையே, ஒருவேளை இவன் நம்ம வாட்டர் கெஸ்டா இருக்க மாட்டானோ. இங்க பாரு, இவ்வளவு காலம் நீ தூண்டி போட்டு தூக்கும் போதெல்லாம் அங்க யாராவது வந்திருக்காங்களா? என்னவே இல்லையே, அண்டா குண்டா எல்லாம் வந்தது, ஆனா இப்பதான் இவன் வந்துருக்கான். அப்போ கண்டிப்பா டெஸ்டிங்கிறது உண்மைதான். அவன் தான் அந்த வாட்டர் கெஸ்ட், அவனை பத்திரமா நீ தான் பாத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அங்க இருக்கிற சிந்து வண்டி எல்லாமே நான் போயிட்டு வாட்டர் கெஸ்டா பார்க்கணும்ட்டு வந்து ஹீரோ வேடிக்கை பார்த்துட்டு போறாங்க. என்னடா நம்மள எக்ஸிபிஷன் பொருளா மாத்திட்டாங்களா என்னங்கிற மாதிரி ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கு. அதே நேரம் அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்துட்டு கொண்டாந்து சூப்பை கொடுக்குறா. ஏ மாதிரி சூப்பை போடுறதுதான் போச்ச நேரத்துக்கு முன்னாடி நான் மயங்கி நின்னா, அப்புறம் பார்க்கும்போது வாழவின் குரூப்ல உட்காந்துருக்கிறேன். என்ன கதை, இந்த சூப்பெல்லாம் குடிக்க முடியாது அப்படிங்கிறப்ப அந்த வில்லேஜ்ல இருக்கிற இன்னொருத்தங்க வந்துட்டு அப்படி என்ன சூப் கொடுத்த? இல்லையா, நான் காளான் சூப் தான் கொடுத்தேன், அதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் குடிச்சா நல்லாதான் இருந்தேன், இவன் குடிச்சா மட்டும்தான் அப்படி ஆகுது அப்படிங்கிற போது, அப்பா அதுலதான் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லப்பா, அவன் நல்லா சமைப்பா அப்படின்னு சொல்லும்போது, யாரு இவளா, இவன் நல்லா சமைப்பாளா என்ன, கிராமத்து பீப்புள் ரொம்ப கொண்டருமானவன் மட்டும் நினைச்சேன், பொய் சொல்றவங்க கில்லாரிங்க அப்படிங்கிற மாதிரி வேற வணிகி இல்லாம அந்த சூப்பை வாங்கிட்டு அடுத்த நிமிஷமே வாஃப்டனும் வாந்தி எடுத்துட்டு இருக்கான். என்னோட ஒரு சீன் நடந்தப்பா, அதை நான் சொல்ல மாதிரிட்டேன். இந்த குட்டி பசங்கலாம் வந்துட்டு உன் பேர் என்ன அப்படின்ட்டு ஹீரோ கிட்ட கேட்கும் போது உண்மையான பேரை சொன்னா நம்ம வேற ஏதாவது பச்சைத்துல வந்துட்டு போட்டு அவங்க அம்மா வந்துட்டு சின்ன வயசுல அவனோட பேரை ஷார்ட்டா QI அப்படிங்கிற மாதிரி வச்சிருப்பாங்க. பேரண்ட்ஸ் கூட ஒருத்தனை இவன் கண்ணு முன்னாடி வெட்டு கொண்டுவாங்கல்ல, அவன் கூட QIன்னு சொல்லிட்டு தானே செத்துருப்பான். பொறுத்த வரைக்கும் ஹீரோட பேரு QI தான். அப்படி இருந்துட்டு இருக்கும்போது அடுத்த நாள் காலையில வந்துட்டு அந்த குட்டி சுட்டிஸ் எல்லாம் உட்காந்துட்டு இருந்தாங்க. அது ஹீரோ எதையும் யோசிச்சுட்டு இருக்கான். அப்ப அதுல ஒரு பையன் இருந்துக்கிட்டு எங்க கூட வந்து விளாட்ல ஜாலியா விளாடுறதுலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு அவன் ஒரு விஷயத்த வித்தியாசமா செஞ்சு அதை எடுத்துட்டு வந்து குட்டிஸ்ட கொடுக்கும்போது அது செம்ம டேஸ்டா இருக்குது. நம்ம ஹீரோவுக்கு வந்துட்டு கேண்டி செய்யறது வேற லெவலா வரும் போல. அதை வச்சு அந்த குழந்தைங்கிட்ட அதை கொடுத்து இன்னொரு கேண்டி வேணும்னா நான் கேட்கறத நீ சொல்லணும் அப்படிங்கிறப்ப இவன் அந்த முட்டாய் தெரிவியா, கண்டிப்பா தருவேன், ஆனா இந்த கிராமத்துல எது பவர்ஃபுல்லான விஷயம் அப்படிங்கிறது நீ கரெக்டா சொல்லணும், தருவேன். பாத்தியா, சின்ன பசங்களுக்கு முட்டாய் குத்தி ஏமாத்தி இருக்கிறான் பயம்ல. இந்த பசங்களை பிசிக்ஸ் அப்படிங்கிற மாதிரி அதை சொன்னோடனே அதை கேட்டு ஹீரோ ஷாக் ஆகுறான். அதுக்கப்புறம் ஹீரோ அதை எப்படி அதை நெருங்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவன் யோசிச்சுட்டு இருக்க நேரம் கரெக்டா ஹீரோயின் வந்துட்டு அந்த சூப்பு மறுபடியும் எடுத்துருவா. அம்மா சாய் மறுபடியும் சூப் எடுத்துட்டு வாங்கிட்டு வைக்காத. ஐயோ அப்படி இல்லப்பா, அந்த சூப்ல நான் ஒரு சில இன்கிரீடியன்ட் தான் போடுவேனா, அது உனக்கு எதுவும் செட் ஆகல போல, உன ஃபர்ஸ்ட் டைம் வந்து வைத்தியர் பார்த்தாருல அப்பதான் சொல்லிட்டாரு, நான் தான் தப்பா அதை போட்டுட்டேன், இப்ப நான் மாத்தி போட்டு வந்திருக்கேன், தைரியமா புரிகிறான் பலாமா. அம்மா சத்தியமா நம்பலாம், அம்மா சத்தியமா சொல்றதுக்கு அப்புறம் தான் நீங்க ஒரு ஞாபகம் வருது, என் அம்மா என்னை விட்டு போனதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு சில விஷயங்கள் பிடிக்காது, அந்த சாப்பாடுலாம் சேர்த்தா எனக்கு அலர்ஜி ஆகும் அப்படின்ட்டு எனக்கு வெளியில 2 பேர் நின்று பேசிட்டு இருந்தாங்க. அது மூலியமா தான் எனக்கு தெரிஞ்சது எனக்கு இதெல்லாம் செட் ஆகாது அப்படின்ட்டு. அப்போ உங்க அம்மா அவங்க இறந்துட்டாங்க அப்படின்ட்டு அவன் ஃபீலிங்கா பேசிட்டு இருக்கா. அதே நேரம் ஹீரோயினை பார்த்து கேட்குறான், உன்னோட அப்பா அம்மா தான் எங்க அப்படிங்கிறப்ப எனக்கு நானுக்கு முன்னாடி நான் சின்ன வயசா இருந்த பேரை உடம்பு சொல்லாம போச்சா, அப்போ வந்துட்டு எங்க அப்பா அம்மா 2 பேரும் இங்க இருக்கிற மலையில போயிட்டு எனக்கான ட்ரீட்மெண்ட் வரதுக்காக எடுக்க ஒரு மூலிகை பறிக்க போனது. அப்படி போனதான் மறுபடியும் திரும்ப வர்றது இல்லை. அப்போ மட்டும் எனக்கு உடம்பு சொல்லாம போயிருந்தாவோ இல்ல அந்த நேரத்துல மழை பெஞ்சு அவங்க காணாம போயிருக்க மாட்டாங்கல்ல அப்படிங்கிற மாதிரி அவன் நினைச்சு கீழ்படிச்சுட்டு. அதே நேரம் அங்க மழையும் பெய்யுது. ஹீரோயின் வந்துட்டு அந்த மழையை பார்த்து கொஞ்சம் நர்வஸ் ஆகுறா, கொஞ்சம் நடுங்கி பயப்படுறா. ஆனா இதை ஹீரோ புரிஞ்சுக்கிட்டு ஏய் பயப்படாத, இப்போ உன் பக்கத்துல நான் இருக்கல, ஒன்னும் பண்ணாது அப்படின்ட்டு அந்த மலையில போய் நனைஞ்சுக்கிட்டு இங்க பத்தியா எனக்கு ஒண்ணு அந்த தைரியமாரு நான் உன் கூட எப்பவுமே இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினை ஆறுதல் படுத்திட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அந்த மழை என்ன போயிடுது, ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷமா போயிடுது. இப்ப ஹீரோ பக்கத்துல நின்றுட்டு அந்த கேலக்சின பவர் இருக்கிறதுன்னு உண்மையா இருந்திருந்தா எனக்கு மட்டும் உடம்பு சரியில்லாம போயிருக்கணுமா, என் அப்பா அம்மா உயிரோட இருந்துட்டு என் கூட சந்தோஷமா இருந்துருக்கணுமா,
எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறப்ப நம்ம நடக்க போற விஷயத்த எதையும் மாற்ற முடியாது. அதே நேரம் நம்ம கிட்ட இருந்து ஒரு விஷயத்த அவங்க எடுக்கிறாங்க அப்படின்னா ஒரு விஷயத்த கண்டிப்பா கொடுக்கறதுக்காக மட்டும்தான் அவங்க எடுப்பாங்களே, மற்றபடி எந்த ஒரு இதுவுமே இல்லை. உன்னோட லைஃப்ல கண்டிப்பா அவங்க மிஸ் பண்ணாத அளவுக்கு உன் லைஃப்ல ஒருத்தங்க வருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி இவன் இப்படி சொன்னே ஹீரோவை தான் ஒரு லுக் விட்டுட்டு இருக்கா. அப்பவே ஹீரோவை லைட்டா பிடிச்சு போச்சு. அடுத்த நாள் வந்துட்டு ஹீரோ என்ன பண்றான்னா அந்த சுட்டி பசங்கள்கிட்ட வந்துட்டு கேதர் பண்ண நியூஸை வச்சுட்டு அந்த டிவைன் ட்ரீ எந்த இடத்துல இருக்குமோ அந்த இடத்துக்கு தேடி போறான். அங்க போயிட்டு அந்த பிசிக்ஸ் கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி தேடிட்டு போறான். ஒரு லேக்ல தான் அந்த பசங்க சொல்லியிருப்பாங்க. அந்த லேக்ல நடந்து போகும் போதெல்லாம் சுத்தி விண்மினி பூச்சிகள் மாதிரி கோல்டன் கலர்ல க்ளோ ஆயிட்டு இருக்குது. அப்ப சென்ட்ரா ஒரு ப்ளூ கலர்ல ஒரு வட்டம் மாதிரி ஒரு ஒளி வந்து ஹீரோ கிட்ட நெருங்குது. அதை சுத்தி இருக்கிற அந்த லேக்கை சுத்திட்டு இருக்கிற லைட்டு எல்லாத்தையும் அந்த ப்ளூ கலர் லைட்டு வெளிய ஆரம்பிக்குது. அந்த நேரம் அந்த ப்ளூ கலர் லைட் வந்துட்டு அவங்க அப்சர்வ் பண்ற மாதிரி அந்த கோல்டன் லைட்ல இருக்கிற என்ன மின்மினி பூச்சிகளும் ஹீரோ அப்படியே அப்சர்வ் பண்ணுது. ஹீரோக்குள்ள அந்த ஒளி எல்லாம் இறங்குது. டபுக்குன்னு அங்க வந்துட்டு ஒரு டிவைன் ட்ரீ கோல்டன் கலர்ல க்ளோ ஆகும் பாருங்க. ஹீரோ போய் அதை பார்த்து ஷாக் ஆயிடுவான். கோல்டன் பவர் தான் ஹீரோ அப்சர்வ் பண்ணுதுன்னு பார்த்தா டபுக்குன்னு அந்த ப்ளூ கலர் வந்துட்டு ஹீரோட கை ஃபுல்லா ஏறிக்குது. கை ஃபுல்லா மட்டும் இல்ல, அவன் உடம்பு ஃபுல்லா அந்த பவர் மாறி அவனையே கண்ட்ரோல் எடுத்துக்க ஆரம்பிக்குது. இப்போ அவனுக்கு ஒரு இல்யூஷன், அதாவது அவன் மனசுக்குள்ள இருக்கிற ஒரு இல்யூஷன் அவன் அம்மா போல இருந்த இடத்துக்கு கூப்பிட்டு போகுது. அங்க 50 பையனா நம்ம ஹீரோ இருக்கான். அப்போ வந்துட்டு அவங்க அம்மா இருந்துட்டு என் போயிட்டு விளையாட போயிட்டு வரியாப்பா, அதுக்குள்ள அம்மா அவனுக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணி வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இல்யூஷனா வந்த ஹீரோ வந்துட்டு இல்ல போகாத 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 உன்கிட்ட அப்படி போய் சொல்லிட்டு அவங்க தானே அங்க சூசைட் பண்ணிக்க போறாங்க, போகாதரா 50 பையா போகாத அப்படிங்கிற மாதிரி. இது வந்துட்டு ஹீரோட பாஸ்ட் லைஃப்ல நடந்த விஷயம். அவன் விளையாட போயிருப்பான், அவங்க அம்மா அதுக்கப்புறம் இறந்து போயிருப்பாங்க. அந்த விஷயத்தை எப்படியாவது தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவன் என்ன பண்றான்னா போயிட்டு கத்துறான், அம்மா அப்படி பண்ணாதீங்கம்மா அப்படி பண்ணாதீங்கம்மா, நீங்க இல்லாம நான் ரொம்ப கஷ்டப்பட்டவங்க சொல்ல கேளுங்க கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவங்க சூசைட் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ அந்த விஷயத்த அவன் நேர்ல பார்த்தது இல்லைல்ல, இப்போ முதல் முறையா அவன் பார்த்துருக்கான். தன்னோட அம்மாவை மிஸ் பண்ண ஃபீல் அதிகமா இருக்கு. அப்போ வந்துட்டு அவங்க அம்மா எடுத்து கையை பிடிச்சி நீ ஏதோ அழாதப்பா, நான் தான் வந்துட்டவ, நான் தான் இப்போ உன் கூட இருக்கவல அப்படிங்கிற மாதிரி ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. இதே என்னடா புது ட்விஸ்டா இருக்கு, இப்போதான் இறந்தாங்களே அப்படின்ட்டு. இப்ப ஹீரோ நிக்கிற இடத்த காட்டினா அந்த ஹீரோயின் வந்துடுறா. இவன் வந்துட்டு அந்த மரத்தோட கண்ட்ரோலுக்கு போயிட்டா அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. இது எப்படியாவது தடுத்தே ஆகணும் அப்படின்ட்டு ஹெல்ப் பண்ணி கேட்க ட்ரை பண்றா. ஆனா ஹீரோவை பிடிச்சி போறதால அவனுக்காக நாம தான் பண்ணி ஆகணும் அப்படின்ட்டு அவளும் அந்த இல்யூஷனுக்குள்ள வரா. அவன் அந்த இல்யூஷனுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் கரெக்டா ஹீரோ வந்துட்டு அவங்க அம்மான்னு நினைச்சு யாரு கூட பேசிட்டு இருக்கா அப்படிங்கிற விஷயம் அவளுக்கு தெரியுது. அவ சொல்ல பாக்குறா, அதை நம்பாத கியூஐ, அது வந்துட்டு உன்னோட உண்மையான அன்மா கிடையாது, அது ஒரு இல்யூஷன் அப்படிங்கும் போது மரத்தை பாதுகாக்கிற அந்த பில்லர்ஸ் தான் இப்படியோட பண்ணிட்டு இருக்குது, புரிஞ்சுக்கோங்கப்ப ஹீரோ கிட்ட அப்படியே நல்லா பேசிக்கிட்டு அந்த அம்மா என்ன பண்றாங்கன்னா அப்படியே ஹீரோயின் கழுத்தை பிடிச்சி நெரிச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஹீரோ கண்ணுக்கு தெரியுது, அம்மா அந்த பொண்ணு ரொம்ப நல்லவம்மா, அவளை விடுங்கிறப்ப இல்லப்பா இல்ல, இவ வந்துட்டு நம்ம 2 பேர்த்தையும் பிடிக்க வந்திருக்கா, அதனால இவ உயிரோட இருக்கக்கூடாது அப்படின்ட்டு ஹீரோயின் கழுத்தை நெரிக்கிறாங்க. ஹீரோவுக்கு என்ன பண்றது தெரியல, அம்மாவா இல்ல ஹீரோயினா அப்படிங்கிற ஒரு குழப்பத்திலே நின்றுட்டு இருக்கான். இதே நேரம் அந்த வில்லேஜ் மக்களும் வந்துடுறாங்க. வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவங்க 2 பேருமே இப்ப டிவைன் தட்டுப்பாட்டுல இருக்காங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. என் பின்னாடி யாருமே வர வேணாம் அப்படின்ட்டு அவங்க ஒரு விஷயத்த எடுக்கிறாங்க. அதுதான் வீட்டுக்கிட்டே அவங்க யோசிச்சுட்டு வர விஷயம் என்னன்னா, நான் முழுசா நம்புறேன் அந்த பையனா இந்த மாற்றத்துக்கு கரெக்டான ஆள் அப்படிங்கிறத இந்த டெஸ்டினி தான் தேர்ந்தெடுத்திருக்கு. அது மட்டும் இல்லாம இவங்க 2 பேரு தான் பீப்புளோட வருங்காலங்கிறதையும் நான் நம்புறேன். இந்த விஷயத்த நான் இப்படி பண்ணக்கூடாதுதான், ஆனா எனக்கு வேற வழி தெரியல அப்படின்ட்டு அவங்க போயிட்டு அந்த பிஜியோட சேர்ந்து அப்படியே ஹீரோ மேல கைய வைக்கும் போது அந்த இல்யூஷன் அங்க மறைஞ்சு போகுது. அதே நேரம் ஹீரோவும் ஹீரோயினும் மறுபடியும் பழைய நிலைமைக்கு வராங்க. ஆனா பாட்டிக்கு தான் அங்க ரத்தம் கேட்கிறது. இதை பார்த்தோன்னே 2 பேரும் ஷாக் ஆகிட்டு, பாட்டி உங்களுக்கு என்னாச்சு அப்படின்ட்டு பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோவுக்கு தான் இந்த குற்ற உணர்ச்சி அதிகமா போகுது. என்ன பண்றதே தெரியாம இப்ப பாட்டிக்கு ட்ரீட்மெண்ட் தான் நடந்துட்டு இருக்கு. அவன் தனியா உட்காந்து ட்ரீட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதுவும் மட்டும் அவன் கேண்டீஸ் எல்லாம் செஞ்சிட்டு இருக்கான். அதுல அவனோட கண்ணீர் எல்லாம் விழுந்துட்டு இருக்கு.
ஹீரோ தான் கத்தி கதறிக்கிட்டு இருக்கா, நீங்க திரும்ப வரணும், கண்டிப்பா திரும்ப வரணும் அப்படிங்கிறப்ப பாட்டி கொஞ்சம் நார்மலா இருக்காங்க போல. அவனை ரெக்கவர் ஆகிட்டு இருந்துட்டு, அடியே லூசு நான் வந்துட்டேன், அவன் இங்க நீ அவனை பற்றிலாம் பேசவே பேசாத, அவனை இந்த அளவுக்கு ஹர்ட் பண்ணிட்டான், நம்ம சொல்கிறத கேட்காம நான் அப்படிதான் இனிமேல் பேச மாட்டேன் அப்படிங்கிறப்ப, ஒரு வேளை அவன் தான் டெஸ்டினியா இருந்தா இல்லை பாட்டி இல்லை, அவன் கண்டிப்பாக டெஸ்டினியா இருக்க முடியாது, டெஸ்டினியா இருந்தால் நமக்கு நல்லது தானே பண்ணோம், இவன் நல்லதே பண்ணாமல் கெட்டது தானே பண்ணிட்டு இருக்கான், இங்கே பாரு உனக்கு பிடிச்சிருக்கு தானே, அதெல்லாம் இந்த உன்னோட மனசு எனக்கு நல்லாவே புரியும், என்னை பொறுத்த வரைக்கும் அவன் தான் இந்த டெஸ்டினி அப்படிங்கிறத நான் நம்புறேன், நீயும் நம்பு அப்படிங்கிறப்ப. ஆனா ஹீரோ மேல ஹீரோனுக்கு செம்ம கடுப்பு, ஏன்னா அவன் போயிட்டு அங்க கையை வச்சதால தானே இவ்வளோ பிரச்சனையும் வந்துட்டு ஹீரோ வந்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான், நம்ம சுயநலத்துக்காக இங்க நிறைய பேரோட உயிரை பணைய வைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அவன் ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அப்ப எப்பவுமே ஒரு குட்டி பையன் வந்துட்டு இவன் கிட்ட துருள் விளாண்டுட்டு இருப்பான்ல, அவன் வந்துட்டு இன்னைக்கு நீ முட்டாய் செஞ்சு வச்சிருக்கியா கூட அப்படின்ட்டு அந்த முட்டையை வாங்கி சாப்பிடும்போது, இல்லைங்க இது வழக்கம் போல இல்லைங்க, கொஞ்சம் சால்ட்னஸாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறான். சாரி இன்னைக்கு நான் நினச்ச மாதிரி டேஸ்ட்டாக கொண்டு வர முடியல அப்படிங்கிற மாதிரி அந்த பையன்கிட்ட சாரி திட்டு இருக்கான். ஆனால் உண்மையாக அவன் சாரி கேட்க வேண்டியது ஹீரோயின்ட்டையும் அவளோட பாட்டிக்கிட்டையும் தான். ஆனால் அதுக்கு ஃபேஸ் பண்ண முடியாம எங்க அவன் குற்ற உணர்ச்சி தவிச்சிட்டு இருக்காரு. ஏன்னா ஹீரோயின் நேரம் வந்துட்டு உன்கிட்ட பாட்டி பேசணுமா அப்படிங்கிறப்ப நீ எதுவும் பேசுறதுக்கு இல்லையா அப்படின்னு ஹீரோ கேட்குறான். அதுக்கு அவரோட பதில் எப்படி தெரியுமா இருக்கு, அப்படின்னு மூச்சு தூக்கிட்டு போவாங்க தெரியுமா கேர்ள்ஸு, அப்படிதான் தூக்கிட்டு போறா. ஹீரோக்கு புரியுது சமூக கோபத்துல இருக்கா, நம்ம இப்ப வாய கொடுத்தோம் அத்தை 4 நாளைக்கு நம்மளை வச்சு செஞ்சிருவா அப்படின்ட்டு அமைதியா போயிட்டு பாட்டி எதாவது பார்க்க போறான். என்னை மன்னிச்சிருக்க, என்னால தானே இவ்வளவு பிரச்சனை, சே அதெல்லாம் இல்லப்பா, நான் எவ்வளவோ சொல்லிட்டேங்க, இந்த மக்களுக்கு தான் புரிய மாட்டேங்குது, நான் டெஸ்டினி கிடையாது, வாட்டர் கெஸ்ட்டும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது பாட்டி என்ன சொல்றாங்கன்னா, அது எனக்கு கன்ஃபார்மா தெரியாது, ஆனா நான் படிச்ச வரைக்கும் நீ தான் அந்த டெஸ்டினி, அதுல எந்த ஒரு விஷயத்தையும் மாற்ற முடியாது, நீங்க இங்க எதுக்காக வந்திருக்கா அப்படிங்கறது எனக்கு நல்லாவே தெரியும், ஆனா உன்கிட்ட நான் ஒரு விஷயம் மட்டும்தான் சொல்றேன், உனக்கு அவளை பிடிச்சிருக்குதானே அப்படிங்கிற மாதிரி பாட்டி கேட்குறாங்க. ஹீரோ நீங்க யாரை பத்தி கேட்குறீங்க, இந்த ஒன்னு அவன் முழுசா நம்புறா, ஜெயிப்பு பெண் வந்துட்டு அந்த மரம் போனதுன்னு இருந்துட்டு அந்த டிவைன்ட்ரியை காப்பாத்துறதுக்காக ஒரு கெஸ்ட் அங்க இருந்து வருவாங்க, அவங்கனாலதான் இந்த ஜிபிப்னு ரீக்ரோத் ஆகும். அது மட்டும் இல்லாம இந்த ஜிபிப்ல பத்தி இன்னும் இருக்கிற நாடுகள்லாம் எப்படி பேசுறாங்க அப்படிங்கறது எனக்கு நல்லா தெரியும், அந்த நிலைமை மாறணும், அதுக்கு நீங்க இங்கேயே இருக்கிறோம் பாட்டி, அதெல்லாம் முடியாத விஷயம் பாட்டி அப்படிங்கிறப்ப கண்டிப்பா முடியும், எனக்கு தெரிஞ்சு நீயும் அவ்வளவுதான் கரெக்டான ஃபேர் அப்படிங்கிறத நான் முடிவு பண்ணல, நீ எதை தேட போனியோ அந்த விஷயம்தான் உனக்கு காட்டி கொடுத்துருக்கு, எப்படி சொல்றீங்க, உனக்காக எந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்கிறதா இருந்தா அது பிரச்சனை அப்படின்னு தெரிஞ்சோம் அவ உனக்குள்ள வந்திருப்பா, அதையே நீ புரிஞ்சுக்க வேணாமா, அவ உன் மேல ட்ரஸ்ட் வச்சிருக்கா, அதே மாதிரி உனக்கும் அவளை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரியும், எனக்கு ஒரு ப்ராமிஸ் மட்டும் பண்ணு, நீ எங்க போனாலும் எப்போ போனாலும் மறுபடியும் இந்த இடத்துக்கே வருவ, இங்க இருக்கிற மக்களை பாப்ப அப்படின்ட்டு எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ண அப்படிங்கிற மாதிரி பாட்டி கேட்டோன்னே ஹீரோவுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. ஏன்னா எல்லா விஷயமே இங்க டோட்டலா ராங்கா இருக்கே அப்படிங்கிற மாதிரி தான் அவன் யோசிச்சுக்கிறான். நீ அவனை ஏத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் பொழுது கரெக்டா ஹீரோ இந்த விஷயத்த மட்டும் பின்னாடி கேட்டுட்டு அவ கொஞ்சம் சந்தோஷம் தான் படுறா, ஏன்னா ஹீரோவையும் பிடிச்சிருக்குல்ல, ஆனா இருந்தாலும் ஹீரோ கிட்ட காட்டிக்க கூடாதுல, இந்த பொண்ணுங்களுக்கு தான் மட்டும் என்ன பிரச்சனை அப்படின்னு தெரியல, ஒரு பையனை பிடிச்சிருது அப்படின்ட்டா பிடிச்சிருக்குன்னு சொல்லாம கொஞ்ச நாள் மறைச்சு வைக்கிறதே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வேலையா பார்த்துட்டு இருக்காங்க. என்ன பண்றது, ஹீரோ வீட்டுக்கு போறப்ப ஹீரோ பின்னாடியே தான் போறான், ஏன்னா ஹீரோயின் வீட்டுல தானே அவன் தங்கியிருந்தான். ஆனா இப்ப என்னன்னா ஹீரோயின் உள்ள போயிட்டு கதவை சாத்திக்கிறா, அவன் வெளியே உட்காந்துக்கிறான், ஏன்னா இவ்வளவு நாள் வந்துட்டு ஒரு ஸ்டேஜஸ்ல தானே இருந்தாங்க, இப்போ வந்துட்டு 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிற டெசிஷன் எடுக்கிற அளவுக்கு வந்துட்டாங்கல்ல, அதனால ஹீரோயின் கொஞ்சம் வெறுப்போடையும் தயக்கத்தோடையும் தான் இருக்கா, அப்படியே வெளியில இப்ப கதவை திறப்பாளா அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஆனா அவன் அப்படியே தூங்கிடுறான். அதுக்கப்புறம் வெளியில மழை பெஞ்சிட்டு கொஞ்சம் குளிர் அதிகமா இருக்கிறதால ஒரு போர்வை எடுத்து அந்த போத்தி விட்டு லைட்டா கொஞ்சம் வெக்கப்பட்டுட்டு அப்படியே ஹீரோயின் உள்ள போய் படுத்ததுக்கு அப்புறம் அந்த குட்டி பையன் எப்போவே ஹீரோவை தொலை பண்ணுவான்ல, அந்த பையன் வந்துட்டு என்ன நான் வெளியிலேயே படுத்துட்டேன் இன்னைக்கு, அதுவா கொஞ்சம் டைனா இருந்ததா தம்பி, அதனால வெளியில படுத்துட்டேன், சரி நாளைக்கு எனக்கு செர்மோனி இருக்குது, ஏதே செர்மோனி இருக்குதா, என்னன்னா சொல்ற, ஆமா 12 வயசு, எப்ப எனக்கு என்ன கல்யாணம் ஆகலடா, அதுக்குன்னு உனக்கு என்ன செர்மோனி, ஐயோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை, 12 வயசானா இந்த இடத்துல அதாவது சூஷி வில்லேஜ்ல அப்போதான் என்னோட அடன்ட்டா கன்சல்ட் பண்ணுவாங்க, பர்த்டே மாதிரி செலிப்ரேட் பண்ணுவாங்க,
ஓஹோ! அப்ப மீச வச்ச பையன் அப்படின்னு சொல்லு. ச்சே! நம்ம சைனீஸ் எல்லாம் மீசைய பத்தி பேசவே கூடாது அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு, சரி கன்ஃபார்ம். அப்ப நாளைக்கு உனக்கு கிஃப்ட் ரெடி பண்ணி வைப்பேன். இது கிஃப்ட்டா? அந்த மாரி கேண்டீஸா? ஆ கேண்டீஸ்லாம் இல்ல. அதையும் தாண்டி ஒரு விஷயத்த நான் உனக்கு ரெடி பண்ணி வைப்பேன் அப்படிங்கிற மாரி ஹீரோ சொல்றான். இதெல்லாம் ஹீரோயின் கேட்டுட்டு இருக்கா. பீப்புள இவன் இந்த அளவுக்கு சந்தோஷமா பார்த்துட்டானே அப்படிங்கிற மாரி அவ பார்த்துட்டு இருக்கும்போது, அங்க டேபிள்ல ஒரு சில கேண்டீஸ் இருக்கு. அது வந்துட்டு ஹீரோயினுக்காக ஹீரோ மேக் பண்ணி வச்சது. அத சாப்பிட்டா அவன் அவ்வளோ சந்தோஷப்பட்டு, ஹீரோவ திருட்டுத்தனமா பார்க்கறதெல்லாம் வேற லெவலா இருக்கும். அடுத்த நாள் காலையில பார்த்தா, நம்ம ஹீரோ வந்துட்டு அவனுக்காக என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, இந்த போர்லலாம் வச்சிருப்பாங்கல்ல, இந்த கோட்டு போட்டிருப்பாங்கல்ல, கத்தியா குத்துனா உள்ள இறங்காத மாரி, கேனைய மாரி, அத செஞ்சிட்டு இருக்கான். அப்ப ஹீரோயின் வந்துட்டு, "என்னத்த செஞ்சிட்டு இருக்க? இது வந்துட்டு ஒரு 6 மருண்டு வச்சிருக்கீங்க." "ஆல்மரா? என்ன உங்க சிட்டிலலாம் புதுசு புதுசா இருக்கும் போலயே, இதெல்லாம் நீ பார்த்ததே இல்லையா?" "நாங்க எதுக்கு பார்க்கணும்? இங்க போறதுல ஒரு விஷயம் வந்தா தானே நாங்க இதெல்லாம் பார்க்கணும். நாங்க என்ன சந்தோஷமா ஜாலியா இருக்கோம். எங்களுக்குள்ள எந்த ஒரு பிரச்சனையும் வந்ததில்ல." "ஓஹோ! இதத்தான் நீ அவனுக்கு கிஃப்ட்டா குடுக்க போறியா?" "ஆமா. இது வந்துட்டு ஃபுல்லான இது கிடையாது. நெஞ்சில மட்டும் இருக்கிற ஒரு விஷயம். இது ஃபுல்லா மேக் பண்ணா இன்னும் அழகா இருக்கும். நான்லாம் போட்டேன்னா அவ்வளவு சூப்பரா இருக்கும் தெரியுமா?" அப்படிங்கிற மாரி பேசிக்கிட்டே, "ஓ! அவ்வளோ சூப்பரா இருக்குமா?" அப்படின்ட்டு அவ அப்படியே போறா. அடுத்த நாள் காலையில அங்க இருக்கிற குட்டி பசங்களெல்லாம் கூட்டி வச்சுட்டு, கிட்ஸ். நான் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு பயிற்சி குடுக்க போறேன்." "என்ன பயிற்சி?" "சூசி வில்லேஜோட ஒரிஜினலான சோல்ஜர்ஸ் நீங்க தான். சோல்ஜர்ஸ்னா இங்க பாருங்க. உங்க கையில உங்க குச்சி குடுத்துருக்கல. ஆமா. இதுக்கு பேர் தான் கத்தி. எதிரிங்க வந்தா இதை வச்சுதான் அட்டாக் பண்ணும். உங்க நெஞ்சில போட்டுருக்கிறதெல்லாம் ஒரு கேடயம். அது மாதிரி அட்டாக் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சின்ன பசங்களுக்கு மாறுதத்தனம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கான். ஹீரோயின் இதை வந்து பார்த்துட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கா. ஹீரோவை பார்த்துட்டு அவன் ஹீரோனை பார்த்தோன்னே அப்படியே ஒரு மாதிரி ஃப்ரீஸ் ஆகி போய் நின்னோடனே அங்க இருக்கிற குட்டி கொண்டோன்னு, மாஸ்டர் கத்து கொடுத்தா ஒழுங்கா கத்து கொடுக்கணும். சைடு கேப்ல சைட் அடிக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, அவன் பயிற்சி இன்னையோட முடிஞ்சது, போய் இந்த வில்லேஜை பாதுகாரு அப்படின்ட்டு துரத்தி விட்டு ஹீரோயின் பின்னாடியே போறான். எங்க போற? நான் ஒரு இடம், ஒரு ஸ்பெஷலான ஒரு இடம் காட்டுறேன் அப்படின்ட்டு வரைக்கும் வாட்டர் கெஸ்ட் வருவாங்கன்ட்டு ஏகப்பட்ட பொருள் ஆத்துல இருந்து ஆட்டையை போட்டு வச்சிருப்பாங்கல்ல, அந்த பொருள் எல்லாம் போய் காட்டுறா. இதெல்லாம் நீ வருவன்ட்டு இதை எல்லாத்தையுமே எடுத்து வச்சேன். இதெல்லாம் ஒரு சில விஷயங்கள் என் பாண்டி கிஃப்டா தருவாரு கூட நினைச்சு தெரியுமா அப்படிங்கிறது எல்லாத்தையும் திட்டுத்தனமா தூக்கி வச்சுட்டு பேச்ச பாரு. அப்படிலாம் சொல்ல கூடாது. இது நியாயமா நான் ஆத்துல இருந்து கஷ்டப்பட்டு எடுத்தது. ஓஹோ! கஷ்டப்பட்டு எடுத்தது அப்படிங்கிறப்ப அதுல வந்துட்டு இந்த மூங்கிலில ஒரு பேப்பர்ல எழுதி வச்சு நியூஸ் எடுப்பாங்கல்ல, அது மாதிரி அதுல 2 உருண்டை இருக்கு. அதுல ஒன்னு எடுத்து ஓபன் பண்ணி பார்க்கும்போது வேற யாருமே கிடையாது, நம்ம சூச்சன் தான் எழுதியிருக்கான். ஹீரோ கேட்கிறான், அந்த சூச்சன் யாரு? அது சூச்சன் வந்துட்டு வேற யாருமே கிடையாது, எங்க கிராமத்தோட சாமியாரோட பையன். அவன் வந்துட்டு இங்க இல்ல, அவன் வந்துட்டு உங்க சிட்டில இருப்பான் அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். ஆனா அவன் அப்பப்பதான் வந்துட்டு போவான், எங்க மேல ரொம்ப அக்கறையா இருப்பான் அப்படின்னு இன்னொரு விஷயம் வந்திருக்கு. அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா அது ஹீரோவுக்கான நியூஸு. அதை வந்துட்டு ஹீரோயின் கேட்குறா, இது என்னது அப்படிங்கும்போது அந்த லாங்குவேஜ் அவளால் படிக்க முடியல. அதனால அதை வச்சு சமாளிச்சுட்டு, ஆமாவா இப்படிலாம் ஏன் எழுதி ஆற்றுல போடுறாங்களோ அது தெரியுமா? இல்லை எனக்கு தெரியாது அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. அது தான் மனசில் ஒரு விஷயம் நேசிச்சவங்களுக்காகவும் இல்லை வேற ஏதாவது வேண்டுதலாக இருந்தால் நீங்கள் நினைக்கிற, அதாவது ரிவராக தானே நீங்கள் காடாக நினைக்கிறீங்க, அந்த ரிவரைய வேண்டிக்கிட்டு போட்டா அந்த ரிவர் காட் கோயில் இருக்குல்ல, அங்கேயே போய் சேரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை அப்படின்ட்டு நம்ம 2 பேத்துக்கு மனசுக்கு பிடிச்ச விஷயத்த எழுதி நாம 2 பேருமே ஆத்துல விடும் அப்படின்ட்டு 2 பேருமே போயிட்டு வேண்டிக்கிட்டு அவங்க மனசுல பட்டதை எழுதி போடுறாங்க. அப்ப ஹீரோ லைட்டா கேட்குறான், நீ எந்த விஷயத்த எழுதி போட்ட அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? விஷயங்கள் சொல்லிதான் புரியணும்னு அவசியம் இல்லை, அது உனக்கே தெரியும் அப்படின்ட்டு இவங்க 2 பேரும் இப்போ ஓரளவுக்கு பஞ்சாயத்து இல்லாம ஓரளவுக்கு கல்யாணம் பண்ணிக்கிற ஸ்டேஜுக்கே நெருங்கிட்டாங்க. அப்போ வந்துட்டு இந்த மாதிரி பாட்டிக்கு ரொம்ப சரியில்லை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. அவ ஓடி போயிட்டு மறுபடியும் உங்களுக்கு என்னாச்சு அப்படிங்கிறப்ப அந்த சாமியார தான் கேட்குறாங்க, பாட்டிக்கு இப்போ என்னாச்சு? அவங்கள காப்பாத்தணும்னா அந்த டிவைன் ட்ரீல இருக்கிற ஒரு வித விதை வேணும், அந்த விதை இருந்தா மட்டும்தான் நம்ம பாட்டியை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்றப்ப, டிவைன் ட்ரீ இல்லையா, அவங்கள எப்படி காப்பாத்துறது அதுதான் எனக்கு புரியல. ஆனா அதுக்கு ஒரு வழி இருக்கு, அது ரொம்ப டேஞ்சரான வழி அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ கண்டிப்பா அந்த இடத்துக்கு நான் போறேன், இவங்களை காப்பாத்துறதுக்காக நான் போறேன் அப்படின்னு சொன்னேன். ஷாக்கா பாக்குறா, இல்ல அப்படிங்கிற மாதிரி பாட்டியை சொல்றாங்க. ஆனா ஹீரோ கேட்கல.
அப்போதான் அந்த ஜிபிக்கு ஹீரோ மேல ஒரு நம்பிக்கையே வருது. ஏன்னா நமக்காக இந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்ன சொல்றான்னா, நீங்க நினைக்கிற மாதிரி உங்க டெஸ்டினியாவோ இல்ல வாட்டர் கெஸ்டாவோ நான் இல்லாம இருக்கலாம். ஆனா ஒரு விஷயம் மட்டும் உண்மை, இவங்களுக்காக நான் கண்டிப்பா பண்ணுவேன். அந்த இடத்துக்கு போயிட்டு அந்த விதைய நான் எடுத்துட்டு வரேன். அது நான் முன்னாடியே போயிருக்கேன் அந்த எடிஷனுக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு அதை எடுத்து கிளம்புறான். இதோட இந்த எபிசோட் முடியுது. இதுக்கப்புறம் என்ன ஆக போகுதுங்கிறத நம்ம அடுத்தடுத்த எபிசோட்ல பார்ப்போம். இந்த எபிசோடு உங்களுக்கு எப்படிப்பட்ட ஃபீலை கொடுத்துச்சு அப்படிங்கிறத கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க.